கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஊரே கொண்டாடுற உங்க பெரிய யூனிவர்சிட்டி டீன். ஆமா, மார்க்கச் சட்டங்களை அப்படியே விரல் நுனியில வச்சிருக்க ஒரு மாபெரும் அறிஞர். கரெக்ட். ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அவருக்காக காத்துட்டு இருக்காங்க. அவர் வீதியில நடந்தா மக்கள் அவ்வளோ பயபக்தியோட வழிவிடுறாங்க. ஆனா ஒரு நாள் திடீர்ல அவர் தன்னோட விலைமதிப்பற்ற புத்தகங்களை எல்லாம் தூக்கி எறியறாரு. ஆமா, தன் பதவியை துறக்கிறாரு. மாணவர்களை விட்டு விலகி தெருல வந்த ஒரு மர்மமான நாடோடி கூட சேர்ந்து நடனமாடத் தொடங்குறாரு. பாக்குறவங்களுக்கு அவர் பைத்தியம் பிடிச்சிடுச்சோ அப்படின்னு தோணுது. ஆனா அந்த ஒரு வினாடியில தான் உலக தத்துவ வரலாறு கண்ட மாபெரும் கவிஞரான ஜலாலுத்தீன் ரூமி பிறக்கிறாரு. நிஜமாவே சிலிர்க்க வைக்கிற ஒரு விஷயம் இது. இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான தேடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். ரூமிய பற்றி உலகமே அறியும். ஆனா அந்த மாபெரும் அறிஞரை ஒரே நாள்ல அடியோடு மாற்றியமைத்த அந்த நாடோடி யாரு? ஷம்சி தப்ரீசி. அந்த மர்ம மனிதரோட உண்மையான முகம் என்ன அப்படிங்கறது தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஆமா, வில்லியம் சி சிட்டிக் மொழியாக்கம் செய்த மீ அண்ட் ரூமி தி ஆட்டோபியோகிராஃபி ஆஃப் ஷம்சி தப்ரிசி அப்படிங்கிற புத்தகத்தின் வாயிலாகத்தான் இன்னைக்கு நாம இதை அலச போறோம். பல நூற்றாண்டுகளாக ஷம்ஸ் பற்றி சொல்லப்பட்ட கட்டுக்கதைகளை உடைத்து ரூமியோட சீடர்கள் பதிவு செய்த குறிப்புகள்ல இருந்து ஷம்ஸோட சொந்த வார்த்தைகளையே நாம இன்னைக்கு நேரடியாக கேட்க போறோம். கண்டிப்பா. இப்போ இந்த தேடலோட மிக முக்கியமான பகுதியே அந்த வரலாற்று பிழைகளை சரி செய்வதுதான். ஷம்சி தப்ரிசி என்ற பெயரை கேட்ட உடனே பாத்தீங்கன்னா பலரோட மனசுலயும் தோன்ற பிம்பம் வேற. ஆமா, ஒரு அழுக்கான உடை அணிந்த கல்வியறிவற்ற காடுகள்ல திரியிற ஒரு மாயாவி அப்படிதான் பலரும் நினைக்கிறாங்க. ஆனா ரூமியோட சீடர்கள் எழுதி வச்சிருக்கிற மூலக்குறிப்புகளை படிக்கும்போது நமக்கு கிடைக்கிற சித்திரம் முற்றிலும் வேறானது இல்லையா? நிச்சயமா. ஷம்ஸ் படிக்காதவர் கிடையாது. உண்மையிலே அவர் குரானை முழுமையாக மனப்பாடம் செய்த ஒரு ஹாஃபிஸ். ஓ, அவர் மனப்பாடம் பண்ணிருக்கிறாரா? ஆமா, அது மட்டும் இல்ல, இஸ்லாமிய சட்டவியலான ஃபிக் எனப்படும் மிகவும் கடுமையான நுணுக்கமான மார்க்கச் சட்டங்களை மிக ஆழமாக கற்றவர். அப்படியா? ஷிகாப் ஹரிவா போன்ற அந்த காலத்தின் மாபெரும் தத்துவ ஞானிகள் கூட நேருக்கு நேர் தர்க்கம் செய்து அவங்கள திணறடிச்சிருக்காரு. அவருக்கு கல்வி அறிவு இல்லைன்னு சொல்றது வரலாற்றில் செய்யப்பட்ட மிகப்பெரிய திருப்பு. ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு இது கொஞ்சம் முரண்பாடா தோணுது. ஒரு புறம் அவர் மாபெரும் அறிஞரா இருந்திருக்கிறாரு, சட்டவியலை கரைத்து குடிச்சிருக்கிறாருன்னு சொல்றீங்க. ஆனா மறுபுறம் அந்த புத்தகத்தை பார்க்கும்போது அவர் மதகுருமார்களையும் தத்துவஞானிகளையும் மிக கடுமையா வெறுத்திருக்கிறாரு அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. ஆமா, அது உண்மைதான். எனக்கு இது எப்படி தோணுதுங்க, ஷம்ஸ் ஒரு நவீன கால ஹேக்கர் அல்லது சிஸ்டத்தை உடைக்கிறவர் போல தெரிகிறாரு. ஹேக்கர்னா சரியான ஒப்பீடுதான். அதாவது அவருக்கு சிஸ்டம் முழுமையா தெரியும். ஒரு கணினி எப்படி வேலை செய்யுதுன்னு அதோட அடிப்படை குறியீடுகள் வரை தெரியும். ஆனா அந்த சிஸ்டம் மிகவும் மேலோட்டமானது, போலியானதுன்னு நினைச்சு அதை முற்றிலுமா உடைத்தெறிய அவர் நினைக்கிறார். ஆமா, இவ்வளோ அறிவிருந்தும் அவர் ஏன் அவ்வளோ கடுமையா நடந்துகிட்டாரு? தனக்கு தெரிஞ்ச அறிவை வச்சுக்கிட்டு அவர் எளிதா ஒரு பெரிய பதவியையோ பணத்தையோ அடைஞ்சிருக்கலாமே. அவர் ஏன் அப்படி நடந்துகிட்டாருன்னு புரிஞ்சுக்க ஷம்ஸோட 2 அடிப்படையான தத்துவ கோட்பாடுகளை நாம பார்க்கணும். ஷம்ஸ் பயன்படுத்திய 2 அரபு வார்த்தைகள் இங்கே மிக முக்கியம். என்ன வார்த்தைகள் அது? தக்லீத் மற்றும் தஹ்கீக். தக்லீத் அப்படின்னா என்ன? மற்றவர்கள் சொல்வதை குருட்டுத்தனமாக பின்பற்றுவது. அதாவது கேள்வி கேட்காம ஃபாலோ பண்றது. கரெக்ட். 1000 வருஷங்களுக்கு முன்னாடி யாரோ ஒருவர் எழுதிய புத்தகத்தை மனப்பாடம் செஞ்சு அதை அப்படியே ஒப்புவிப்பது. தஹ்கீக் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை சுயமா தேடி உணர்ந்து நேரடி அனுபவமாக பெறுவது. ஓ, அனுபவபூர்வமா உணர்றது. ஆமா, ஷம்ஸோட பார்வையில அந்த கால மதகுருமார்கள் எல்லோரும் தக்லீத் அப்படிங்கிற மாயையில சிக்கி கிடந்தாங்க. கடவுளை பத்தி பல புத்தகங்களை படிச்சிருந்தாங்க, ஆனா கடவுளை நேரடியாக உணர எந்த முயற்சியும் எடுக்கல. வெத்து வார்த்தைகளை மட்டும் வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆமா, கடவுளை நேரடியாக உணராம வெறும் வார்த்தைகளை மனப்பாடம் செய்து வச்சிருக்கிறத ஒரு ஊன்றுகோல் போல ஷம்ஸ் கருதினாரு. அந்த ஊன்றுகோல் உருவகம் கேட்பதுக்கு நல்லா இருக்கு, ஆனா நடைமுறையில அது கொஞ்சம் ஆபத்தானது இல்லையா? எப்படி சொல்றீங்க? அதாவது ஒரு மனுஷனால நடக்க முடியல அப்படிங்கிறதுக்காக தான் அவன் ஊன்றுகோலை பயன்படுத்துறான். அந்த ஊன்றுகோலை தட்டி விட்டா மனிதர்கள் கீழே விழுந்து காயப்படுவாங்களே, அதைத்தான் ஷம்ஸ் விரும்புனாரா? ஆமா, எல்லோரையும் கீழே விழ செய்வதுதான் அவர் நோக்கமா? மிக சரியான கேள்வி. ஷம்ஸோட நோக்கமே அவங்க கீழே விழணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அந்த ஊன்றுகோல் இருக்கிற தைரியத்துல அவங்க தங்களுக்கு நடக்க தெரியும்னு தங்களையே ஏமாத்தி கொண்டிருக்கிறாங்க. ஆஹா, ஒரு போலியான தைரியம். கரெக்ட். அந்த போலியான ஊன்றுகோலை பறிக்கும்போது அவங்க மண்டியிட்டு கீழே விழுவாங்க. அப்போதுதான் தங்களுக்கு தாமாகவே நடக்க தெரியாது அப்படிங்கிற உண்மை அவங்களுக்கு உரைக்கும். அந்த பயமும் வலியும் தான் அவங்கள தரையில தவழ வைக்கும். அப்புறம்
சுயமாக எழுந்து நிற்கச் செய்யும். சரியா சொன்னீங்க. தத்துவஞானி பல விஷயங்களை அறிந்திருக்கலாம், ஆனா கடவுள் மட்டுமே அனைத்தையும் அறிந்தவர் அப்படின்னு ஷம்ஸ் வாதிடுறாரு. வெறும் புத்தக அறிவை வச்சுக்கிட்டு பணம் சம்பாதிக்கும் மதகுருமார்கள் தங்களை கடவுளுக்கு நிகரானவர்களாக நினைச்சுக்கிறாங்க. ஒரு பெரிய அகங்காரம். அந்த அகங்காரத்தை உடைக்கவே ஷம்ஸ் அவங்கள கடுமையா விமர்சித்தாரு. இது மிகவும் தீவிரமான ஒரு சிந்தனை முறை. எல்லாத்தையும் கேள்வி கேட்கறது, போலியான மரியாதைகளை தூக்கி எறிகிறது அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு திடீர்னு ஒரு கட்டத்துல வராது. கண்டிப்பா வராது. ஷம்ஸோட குழந்தை பருவ குறிப்புகளை படிக்கும்போது இந்த தேடல் அவருக்கு ஏதோ நடுத்தர வயசுல ஏற்பட்ட ஒரு ஞானோதயம் அல்ல அப்படின்னு புரியுது. அவர் பிறப்பிலிருந்தே தன் சொந்த குடும்பத்திலேயே ஒரு அந்நியரா தான் உணர்ந்திருக்காரு. ஆமா, எல்லோரையும் போல் இல்லாமல் தனித்து விடப்பட்ட ஒரு வாழ்க்கையா ஒரு சிறு வயதிலிருந்தே வாழ்ந்திருக்காரு. அது ஒரு வலிமிகுந்த தனிமை. அவரு குடும்பத்துல யாருமே அவரை புரிஞ்சிக்கலையா? இல்ல. ஷம்ஸுக்கும் அவரது தந்தைக்கும் இடையிலான உறவு எந்த அளவுக்கு புரிந்து கொள்ள முடியாததாக இருந்துச்சுன்னு விளக்க ஷம்ஸ் மிக அற்புதமான ஒரு உருவகத்தை பயன்படுத்துறாரு. என்ன உருவகம் அது? கோழியால் அடைக்காப்பப்படும் வாத்து முட்டை. ஓ, கோழியும் வாத்து முட்டையும். ஆமா, ஒரு கோழி தவறுதலா ஒரு வாத்து முட்டைய அடைகாத்து பொரிக்குதுன்னு வச்சுப்போம். வாத்து குஞ்சு முட்டையிலிருந்து வெளிவந்த உடனே தன் இயல்புக்கேற்ப தண்ணீரை தேடி சென்று நீந்த தொடங்கிவிடும். ஆனா கோழிக்கு நீந்த தெரியாதே. அதுதான் பிரச்சனை. கரையில நிற்கும் கோழிக்கு நீச்சல் தெரியாது. தன் குஞ்சு தண்ணீர்ல மூழ்கி இறந்துடுமோன்னு பயந்து அது கரையில நின்று பதறி கத்தும். இங்கே ஷம்ஸ் தன்னை அந்த வாத்து குஞ்சாகவும் தனது தந்தையை அந்த கோழியாகவும் உருவகப்படுத்துறாரு. ரொம்ப ஆழமான ஒரு ஒப்பீடு. ஆமா, கடல் தான் எனது வீடு, நான் நீந்துவதற்காகவே பிறந்தவன். ஆனா கரையில நிற்கும் என் தந்தையால் அந்த நீச்சலை புரிந்து கொள்ளவே முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு. இது மனதை உழுக்கும் ஒரு ஒப்பீடு. தன் சொந்த மகனை பார்த்த ஒரு தந்தை பயப்படுவதும், தந்தை தன்னை தவறாக புரிஞ்சுக்கிறாருன்னு தெரிந்தும் மகனால் எதுவும் செய்ய முடியாமல் தவிப்பதும் எவ்வளோ பெரிய சோகம். உண்மைதான். சிறு வயதிலேயே அவர் பல நாட்கள் உணவருந்தாமல் இருந்திருக்காரு. மற்றவர்களுக்கு கேட்காத எழுத்துகள் இல்லாத வார்த்தைகளை கேட்டிருக்காரு. பாத்தீங்கன்னா இது பிரபஞ்ச அளவிலான ஒரு வித்தியாசமான குழந்தை. அதாவது ஒரு வியர்டு கிட் மனநிலையாகவே தெரியுது. தன்னை சுற்றி இருப்பவர்கள் யாருமே தன்னை புரிந்து கொள்ளாத போது அவர் அந்த வீட்டை விட்டு வெளியேறாரு. ஆமா, தந்தை ஊர் உலகம்னு யாரிடமும் ஒட்டாமல் அவர் தனது கடல்ல தனியாக நீந்திக் கொண்டிருக்கிறாரு. ஆனா அவருக்குள் ஒரு தேடல் இருந்து கொண்டே இருக்கு. ரூமியை சந்திப்பதற்கு முன்பு பல ஆண்டுகள் அவர் அலைந்து திரிந்திருக்கிறார் இல்லையா? இந்த மாபெரும் கடல்ல தன்னுடன் சேர்ந்து நீந்தக்கூடிய ஒருவரையாவது அவர் கண்டாரா? இல்ல, ரொம்ப நாள் அவர் யாரையுமே பார்க்கல. அவருக்கு இணையான அறிவோ அல்லது தீவிரமோ கொண்ட யாரையாவது அவர் சந்தித்தாரா? அவர் தேடியது சாதாரணமான ஒருவரை அல்ல, தன்னுடைய ஆன்மீக தீவிரத்தை அப்படியே உள்வாங்கக்கூடிய ஒருவரை அவர் தேடினாரு. அதற்காக அவர் பல தேசங்களை கடந்து பயணம் செய்தாரு. அப்படி தனது பயணத்துல டமாஸ்கஸ் நகருக்கு சென்றபோது அவர் ஒரு மாபெரும் ஞானிய சந்திக்கிறாரு. ஷம்ஸோட குறிப்புகள்ல அவர் ஷேக் முகமது அப்படின்னு குறிப்பிடப்படுறாரு. இந்த ஷேக் முகமது யார்? வரலாற்று ஆய்வாளர்கள் பலர் இந்த ஷேக் முகமது என்பவர் இஸ்லாமிய ஆன்மீக உலகின் மிக உயர்ந்த இடத்துல வச்சு போற்றப்படும் மாபெரும் தத்துவ ஞானி இப்னு அரபி ஆகத்தான் இருக்க வேண்டும்னு கருதுறாங்க. ஓ, மாபெரும் இப்னு அரபியா? ஆமா, அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மனிதரை சந்தித்தும் ஷம்ஸ் திருப்தி அடையவில்லை. இப்னு அரபி போன்றவர்களை மலைகள் அப்படின்னு ஷம்ஸ் வர்ணிக்கிறாரு. மலைகள்? அவங்க உயர்ந்தவர்கள், பலமானவர்கள், மேன்மையானவர்கள் என்பதை அவர் ஒப்புக்கொள்கிறாரு. ஆனா ஒரு மலை எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அது கடலாக முடியாதல்லவா? ஆமா, மலை ஒரு இடத்துல தான் நிக்கும். கரெக்ட். மலை ஒரே இடத்துல நிக்கும், அது பாதுகாப்பானது. ஆனா கடல் அப்படி அல்ல. அது ஆழமானது, கணிக்க முடியாதது, ஆபத்தானது. தன்னிடம் உள்ள அந்த தீவிரமான ஆழத்தை புரிந்து கொள்ளும் ஒரு கண்ணாடியை அவர் தேடிக்கொண்டே இருந்தாரு. அப்படியென்றால் அந்த வாத்து கரையில இருக்கும் கோழிகளை தாண்டி பல மலைகளையும் கடந்து இறுதியாக தனக்கான கடலை தேடி அலைந்திருக்கு. ஆமா, இங்குதான் வரலாறு ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை சந்திக்கிறது. பல ஆண்டுகள் தேடி அலைந்த ஷம்ஸ் இறுதியாக 1244ஆம் ஆண்டு கோன்யா நகரத்திற்கு வர்றாரு. அந்த சந்திப்பு தான் எல்லாவற்றையும் மாற்றுச்சு. அப்போ அவர் ஒரு சாதாரண நாடோடி அல்ல. தனது 60வது வயசுல முழுமையான ஞானம் பெற்ற, ஆனா அதை பகிர்ந்து கொள்ள யாரும் இல்லாத ஒரு முதிர்ந்த தேடல் உள்ளவர். அங்கு அவர் ரூமியை சந்திக்கிறாரு. ஆமா. அப்போ ரூமியோட நிலை என்ன தெரியுமா? அவருக்கு வயது 37. அவர் மிகவும் மதிக்கப்படும் ஒரு மாபெரும் அறிஞர், மார்க்க சட்டங்கள்ல நிபுணர், நூற்றுக்கணக்கான மாணவர்களுக்கு பாடம் எடுக்கும் ஒரு புகழ்பெற்ற ஆசிரியர்.
அப்படிப்பட்ட ரூமிய ஷம்ஸ் சந்தித்த அந்த முதல் தருணம் எப்படி அமைந்தது? அது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தருணம். ஒரு நாடோடி எப்படி அவ்வளவு பெரிய அறிஞரின் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் ஒரே கேள்வியில புரட்டி போட்டார்? அந்த சந்திப்பு பல விதங்கள்ல வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஷம்ஸ் கேட்ட அந்த ஒற்றை கேள்வி ரூமியோட மூளையில அதுவரை இருந்த அத்தனை கட்டமைப்புகளையும் சுக்குநூறாக உடைச்சது. அப்படி என்ன கேள்வி கேட்டாரு? அது மிகவும் நுட்பமான ஒரு தத்துவ கேள்வி. ஷம்ஸ் ரூமிய பார்த்து கேக்குறாரு, மாபெரும் ஆன்மீக ஞானியான அபு யாசித் அல்பஸ்தாமி பெரியவரா அல்லது நபிகள் நாயகம் பெரியவரா? இது ஒரு சாதாரண சட்ட அறிஞருக்கு மிகவும் குழப்பமான கேள்வி. ஆமா, ஏன்னா அபு யாசித் ஒரு முறை ஆன்மீக பரவச நிலையில நானே மாபெரும் இறைவன், எனக்கு நானே தலைவணங்குகிறேன் அப்படின்னு கூறியிருந்தாரு. ஆனா நபிகள் நாயகம் இறைவா, உன்னை நான் இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளவே இல்லை, தினமும் உன்னிடம் மன்னிப்பு கூறுகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதை சுட்டிக்காட்டித்தான் ஷம்ஸ் கேக்குறாரு, நபிகள் நாயகம் அப்படி சொல்லி இருக்கும்போது அபு யாசித் எப்படி தன்னை அவ்வளவு உயர்வாக கூறிக்கொள்ள முடியும்? இது ஒரு மிகப்பெரிய தத்துவ பொறி. ரூமி ஒரு சட்ட அறிஞர். சட்டப்படி பாத்தீங்கன்னா நபிகள் நாயகத்தை விட வேறு யாரும் பெரியவர்கள் இல்லைன்னு தான் அவர் சொல்லணும். ஆமா. ஆனா அப்படி சொன்னா அபு யாசித் சொன்னது தெய்வ நிந்தலை ஆகிவிடும். ஒருவேளை அபு யாசித் சொன்னது சரிதான் ஏத்துக்கிட்டா அது இஸ்லாமிய அடிப்படை கொள்கைக்கே முரணாகிவிடும். ஒரு கட்டத்திற்கு மேல் தன் தர்க்க அறிவை, தன்னுடைய ஃபிக் அறிவை வச்சு இதற்கு பதில் சொல்ல முடியாதுன்னு ரூமி உணர்ந்திருப்பார் இல்லையா? சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த இடத்துலதான் தர்க்கம் தோற்று மெய்யறிவு தொடங்குது. இதற்கு ரூமி ஒரு அற்புதமான விளக்கத்தை கண்டுபிடிச்சாரு. என்ன விளக்கம்? ரூமி உணர்ந்து கொண்டார், அபு யாசித்தின் ஆன்மீக பாத்திரம் மிகவும் சிறியது. அதனால ஒரே ஒரு துளி இறையருள் கிடைத்தவுடன் அவர் பாத்திரம் நிரம்பி வழிந்து விட்டது. தன்னுடைய அகங்காலத்தை இழந்து தன்னை இறைவனாகவே அவர் நினைச்சுக்கிட்டாரு. ஓ, சிறிய பாத்திரம். ஆனா நபிகள் நாயகத்தின் ஆன்மீக பாத்திரமோ எல்லையற்றது. எவ்வளவு இறையருள் கிடைத்தாலும் அவரது பாத்திரம் நிரம்பவே இல்லை. அவருக்கு இன்னும் தாகம் இருந்து கொண்டே இருந்தது. அதனாலதான் அவர் தினமும் இறைவனை நோக்கி தவித்தாரு. ஆஹா, என்ன ஒரு அற்புதமான சிந்தனை! இந்த உண்மையை உணர்ந்த மறுகணமே தனது அதுவரையிலான சட்ட அறிவெல்லாம் வெறும் குப்பைகள் என்பதை ரூமி உணர்ந்தாரு. அவரது மூளைக்குள்ள இருந்த அறிவு பெருமை அழிந்தது. அவர் ஹால் என்று சூஃபித்துவத்தில் சொல்லப்படும் ஒரு ஆன்மீக பரவச நிலைக்கு, அதாவது தன்னை மறந்த நிலைக்கு தள்ளப்பட்டாரு. தலைகீழாக மாறுது. அதுவரை கம்பீரமா மேடையில அமர்ந்து சட்ட புத்தகங்களை வாசித்துக் கொண்டிருந்த ரூமி அந்த புத்தகங்களை எல்லாம் மூடி வச்சுட்டு தனது மாணவர்களை புறக்கணித்து விட்டு ஷம்ஸுடன் ஒரு தனி அறைக்குள் தன்னை அடைச்சுக்கிறாரு. ஆமா, அது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. அங்க அவங்க சமா எனப்படும் இசை மற்றும் நடனத்துல ஈடுபடுறாங்க. அந்த காலகட்டத்துல மரபு வழி இஸ்லாமிய சட்டங்கள்ல இசையும் நடனமும் மிகவும் வன்மையாக கண்டிக்கப்பட்டிருந்தன இல்லையா? முற்றிலும் தடை செய்யப்பட்டிருந்தது. சட்டத்தின் காவலராக இருந்த ரூமியே அதே சட்டத்தை உடைச்சி சுழன்று நடனமாடத் தொடங்குறாரு. இதை சற்று நம்ம அன்றாட வாழ்க்கையோட ஒப்பிட்டு பாருங்க. ஒரு புகழ்பெற்ற பல்கலைக்கழகத்தின் டீன் திடீர்னு எல்லாத்தையும் விட்டுட்டு திருவிழா பாடுற ஒரு வீதி பாடகருடன் நடனமாடச் சென்றா எப்படி இருக்கும்? ஊரே பார்த்து சிரிக்கும். அதுவும் அந்த ஊரே அவரை பார்த்து பரிதாபப்பட்டாலோ அல்லது கோபப்பட்டாலோ நிலைமை எப்படி இருக்கும்? ருமியோவோட மாணவர்களுக்கும் அந்த ஊர் மக்களுக்கும் இது எவ்வளவு பெரிய அதிர்ச்சியாக இருந்திருக்கும். அது ஒரு மிகப்பெரிய சமூக மற்றும் அரசியல் புகம்பத்தை கோனியா நகர்ல உருவாக்குச்சு. ருமியோவோட சீடர்கள் இத கொஞ்சமும் ஏத்துக்கல. அவங்க கடுமையான பொறாமையும் கோபமும் கொண்டாங்க. தங்களுக்கு வழிகாட்ட வேண்டிய குருவை ஏதோ ஒரு நாடோடி மயக்கிட்டாருன்னு நினைச்சாங்களா? ஆமா, ஆழமாக நம்புனாங்க. ஷம்ஸ் எப்படியாவது அந்த ஊரை விட்டு துரத்திவிட வேண்டும்னு சதி செய்தாங்க. ஆனா இதுல ஆச்சரியம் என்னவென்றால், ஷம்ஸ் அவங்கள சமாதானப்படுத்தவோ நிலைமைய புரிய வைக்கவோ எந்த முயற்சியும் எடுக்கல. கொஞ்சம் கூட முயற்சி செய்யலையா? இல்ல, மாறாக அவங்களோட அறியாமையையும் அகங்காரத்தையும் மிக கடுமையாக விமர்சித்தாரு. அவங்களா அவர் மனிதர்களாகவே மதிக்கவில்லை. இங்கே எனக்கு ஒரு சந்தேகம் வருது. ஒரு ஞானி என்பவர் மிகவும் கருணையானவராக, அனைவரையும் அரவணைத்து செல்பவராக அல்லவா இருக்க வேண்டும்? ஷம்ஸ் ஏன் அத்தனை கொடூரமாக முரட்டுத்தனமாக நடந்துக்கணும்? இது ஒரு நல்ல கேள்வி. இப்படி மாணவர்களை திட்டி ரூமிய தனிமைப்படுத்துவதை பார்க்கும்போது நவீன காலத்துல நாம சொல்ற நச்சுத்தன்மையான வழிகாட்டி, அதாவது ஒரு டாக்ஸிக் மென்டார் போல அவர் செயல்பட்டிருக்கிறாரோ அப்படின்னு தோணுது. அவர் ஏன் அத்தனை கோபத்தை காட்ட வேண்டும்? இது மேலோட்டமா பார்க்கும்போது அப்படி தோணலாம். ஆனா ஷம்ஸோட குறிப்புகளை படிக்கும்போது அதோட பின்னணி மிகவும் ஆழமானது என்பது புரியுது. இறைவனுக்கு 2 தன்மைகள் இருப்பதா சூஃபித்துவம் கூறுது. என்னென்ன தன்மைகள்? ஜலால் அப்படிங்கிறது இறைவனோட கடுமை மற்றும் கம்பீரம். ஜமால் அப்படிங்கிறது இறைவனோட மென்மை மற்றும் அழகு.
இந்த இரண்டு தன்மைகளுமே இறைவனோட குணங்கள் தான். ஓ சரி. அதுபோலவே தன்னிடம் இந்த இரண்டு தன்மைகளும் இருப்பதா ஷம்ஸ் நம்பினாரு. அவர் யார் மீது அதிக அன்பும் அக்கறையும் கொண்டிருந்தாரோ அவங்க கிட்ட தன்னுடைய கடுமையான ஜலால் தன்மையை காட்டினாரு. இது கொஞ்சம் விசித்திரமா இருக்கே. ஆமா, தன்னுடைய கடுமையை தாங்கிக் கொள்ளும் அளவுக்கு பக்குவமுள்ளவர்கள்தான் தனது முழுமையான ஞானத்தை பெற தகுதியானவர்கள்னு அவர் கருதினாரு. ரூமியோட மாணவர்களுக்கு அந்த பக்குவம் இல்ல, அவங்களோட அகங்காரத்தை உடைக்கவே அவர் அந்த கடுமையை பயன்படுத்தினாரு. ஆஹோ. ரூமியை சுற்றியிருந்த போலியான புகழுரைகளை உடைத்து ரூமியை தனிமைப்படுத்தியது ஒரு வகையான ஆன்மீக அறுவை சிகிச்சை போன்றது. அதாவது ஒரு சிற்பி கல்ல உளியால் அடித்து உடைப்பது, அதை காயப்படுத்த அல்ல, அதனுள் இருக்கும் சிலையை வெளியே கொண்டு வர. மிக சரியான உதாரணம். அந்த உளியின் அடிகளை தாங்கும் கல் மட்டுமே சிலையாகும். இது ஒரு வகையான முரண்பாடான அன்பின் வெளிப்பாடு. ஆனா இந்த இணைப்பும் அதிக காலம் நீடிக்கவில்லை என்பதுதான் வரலாற்றின் மிகப்பெரிய சோகம் இல்லையா? இந்த இணைப்பை உடைக்க ஷம்ஸ் முடிவு செய்கிறார். ஒரு நாள் திடீர்னு எந்த முன்னறிவிப்புமின்றி ஷம்ஸ் கோனியாவை விட்டு அலேப்போ நகரத்திற்கு சென்று விடுகிறார். ரூமி அந்த பிரிவை தாங்க முடியாம துடிதுடித்து போனாரு. ஆமா, அந்த விரக்தியில தான் அவர் தனது மாபெரும் கவிதைகளை எழுதத் தொடங்குகிறார். ரூமியே இதை பற்றி சொல்லும்போது, நான் பச்சையாக இருந்தேன், பின் சமைக்கப்பட்டேன், அதன் பின் எரிக்கப்பட்டேன் அப்படின்னு ஒரு புகழ்பெற்ற வாசகத்தை குறிப்பிடுறாரு. ஷம்ஸ் எதற்காக அவரை விட்டு போக வேண்டும்? சமைக்கப்படுதலும் எரிக்கப்படுதலும் அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த உருவகம். ஷம்ஸ் ரூமியை சந்தித்த போது ரூமி அறிவுபூர்வமாக முதிர்ந்தவராக இருந்தாலும் ஆன்மீக ரீதியாக பச்சையாக, அதாவது ராவாக இருந்தாரு. ஆமா, வெறும் புத்தக அறிவு தான் இருந்துச்சு. கரெக்ட். ஷம்ஸோட அந்த முதல் சந்திப்பும் அவங்க ஒன்றாக கழித்த அந்த 16 மாதங்களும் ரூமிய ஆன்மீகத்துல சமைத்தது. ஆனா உணவு சமைக்கப்பட்டால் மட்டும் போதாது, அது உடலோடு கலக்க வேண்டும் இல்லையா? பிரிவின் மூலமாக ஏற்படும் எல்லையற்ற வலியால ரூமியோட ஈகோ, அதாவது அகங்காரம் முழுமையாக எரிக்கப்பட வேண்டும் என்று ஷம்ஸ் நினைத்தாரு. ஷம்ஸ் திரும்பி வந்தபோது ரூமி முன்பை விட மிகப்பெரிய ஞானியாக மாறியிருந்தார்னு ஷம்ஸே ஆச்சரியப்படுறாரு. அப்படியா? ஷம்ஸே ஆச்சரியப்பட்டாரா? ஆமா, அன்றைய ஒரு நாள் முந்தைய ஒரு வருடத்திற்கு சமனாக அவரிடம் மாற்றம் தெரிந்தது அப்படின்னு ஷம்ஸ் சொல்றாரு. இருந்தாலும் இது என் மனதை உறுத்துது. நீங்க தேடிய ஒருவரை பல ஆண்டுகள் அலைந்து கண்டுபிடிச்ச பின் அவருக்காகவே அவரை பிரிந்து செல்வது என்பது இது அன்பின் உச்சமா அல்லது கொடுமையா? இது ஒரு கடினமான கேள்விதான். தன்னுடைய சுயநலத்துக்காகவோ அல்லது தன்னுடைய ஆன்மீக பரிசோதனைக்காகவோ ஷம்ஸ் ரூமிய ஒரு பகடைக்காயாக பயன்படுத்தினாரா? இல்ல, அத நாம ஆன்மீகம் முழுமைக்கான ஒரு தியாகமாகத்தான் பார்க்கணும். இத விளக்க ஷம்ஸ் ஒரு மிகச்சிறந்த உருவகத்தை பயன்படுத்துறாரு, காஃபா உருவகம். காஃபா இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்தும் திசையான காஃபா என்ற புனிதம் வாய்ந்த கட்டடத்தையா சொல்றீங்க? ஆமா, அதத்தான் அவர் ஒப்பிடுறாரு. நாம காஃபாவுக்கு வெளியே பல மைல்ஸ் தொலைவில் இருக்கும்போது எந்த திசையை நோக்கி தொழுகிறோம் என்பது மிக முக்கியம். ஆனா நீங்க காஃபாவுக்கு உள்ளேயே சென்று விட்டால் அங்கே திசைகளே கிடையாது. நீங்க எந்த பக்கம் திரும்பினாலும் அது காஃபா தான் அப்படின்னு ஷம்ஸ் சொல்றாரு. ரொம்ப ஆழமான தத்துவம் இது. இதோட அர்த்தம் என்னவென்றால், தொடக்கத்துல ரூமிக்கு வழிகாட்ட ஒரு திசை தேவைப்பட்டது, ஒரு குரு தேவைப்பட்டார், அதற்கு ஷம்ஸ் தேவைப்பட்டார். ஆனா ரூமி முழுமையடைய வேண்டும் என்றால் அவர் ஷம்ஸை தனக்கு வெளியேயோ அல்லது தன் முன்னாலோ தேடக்கூடாது, ஷம்ஸை தனக்குள்ளேயே கண்டுகொள்ள வேண்டும். ஷம்ஸ் என்ற உடல் அங்கு இருக்கும் வரை ரூமி அவர் மீதுதான் சார்ந்திருப்பாரு. அந்த சார்பு நிலையை உடைக்கவே ஷம்ஸ் தன்னை மறைத்து கொண்டாரு. அது ஒரு பிரமிக்க வைக்கும் சிந்தனை. வெளியிலிருந்து பார்த்தா அது கொடூரமான பிரிவாக தெரியுது, ஆனா உள்ளிருந்து பார்த்தா அது ரூமிய அவருக்குள்ளேயே முழுமையடைய செய்யும் ஒரு செயல். முற்றிலும் உண்மை. சரி, இன்னைக்கு நாம அலசிய இந்த அத்தனை ஆழமான தரவுகள்ல இருந்தும் ஷம்ஸோட சொந்த வார்த்தைகள்ல இருந்தும் நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? அறிவின் உண்மையான நோக்கம் என்பது வெறும் புத்தகங்களை மனப்பாடம் செய்வதிலோ, பட்டங்களை வாங்குவதிலோ அல்லது பல ஆயிரம் பேருக்கு பாடம் எடுப்பதிலோ இல்ல. கண்டிப்பா இல்ல. எவ்வளவு பெரிய தத்துவங்களை படிச்சிருந்தாலும் உண்மையை நேரடியாக சுயமாக அனுபவிப்பதே ஆன்மீகத்தின் உச்சம். ஷம்ஸி தப்ரீசி நமக்கு காட்டுவது சமரசமில்லாத சமுதாயத்தின் விமர்சனங்களுக்கு பயப்படாத மிக தீவிரமான ஒரு தேடலைத்தான். ஆமா, அவரு தனக்கு சரின்னு பட்டதை யாருக்காகவும் மாத்திக்கொள்ளல. ரூமியோட வளர்ச்சிக்காக தன்னுடைய சொந்த விருப்பங்களை தியாகம் செய்யவும் அவர் தயங்கல. உண்மையை நோக்கி அந்த தேடல் சுலபமானது அல்ல என்பதைத்தான் ஷம்ஸ் தன் வாழ்நாள் முழுவதும் நிரூபித்து காட்டியிருக்கார். இந்த ஆழமான தேடலை முடிக்கும் தருவாயில ஷம்ஸோட வாழ்க்கை நமக்குள் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. ஆமா,
அதை நீங்களே உங்களுக்குள் கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களுடைய சொந்த வாழ்க்கையை பற்றி சற்று சிந்திச்சு பாருங்க. நீங்க எந்தெந்த ஊன்றுகோள்களை வசதியாக பிடிச்சுக்கிட்டு நிற்கிறீங்க? அது உங்க கல்வியாக இருக்கலாம், நீங்க வாங்கும் பெரிய சம்பளமாக இருக்கலாம், உங்க பதவியாக இருக்கலாம், அல்லது சமூகம் உங்க மீது வச்சிருக்க போலியான மரியாதையாக இருக்கலாம். இந்த உலகத்தின் வார்த்தைகளையும் விதிகளையும் மட்டும் நம்பி வாழ்றீங்களா? அல்லது உங்களுக்கான உண்மையை சுயமாக தேடத் தொடங்குறீங்களா? ஒருவேளை இன்னைக்கு ஷம்சி தப்ரிசி போன்ற ஒருவர் உங்க வாழ்க்கையில நேரடியாக நுழைந்து நீங்க பல ஆண்டுகளாக கட்டி எழுப்பியிருக்கும் கௌரவத்தையும் நீங்க மிகவும் பாதுகாப்பாக பிடிச்சுக்கிட்டு இருக்க எல்லாவற்றையும் ஒரே நொடியில தூக்கி எறிய சொன்னால், எந்த பாதுகாப்பும் இல்லாத அந்த இறுதி உண்மையை நோக்கி தனியாக நடக்கும் உங்களுக்கு அது தைரியம் இருக்குமா? சிந்தித்து பாருங்கள். இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் எந்த மானிட்டைசேஷனும் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ஐடி மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த தேடல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி. நன்றி, வணக்கம்.